நம்ம அல்லேலூயா பாபு அவர்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்காரு. நான் திரும்ப உங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். எப்படி உங்களுடைய முதல்வருடைய பரம்பரைக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தமோ, அதே போல் நீங்கள் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தமோ அதே போலத்தான் பவன் கல்யாண் அவர்களுக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா நீங்க 3 பேருமே தெலுங்கர்கள். முருகபக்தர்கள் மாநாடு பத்தின அந்த வைப் பத்தின பார்ட் 2 வீடியோ இது. ஏன்னா முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்து மக்களுடைய எழுச்சி மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் அப்படின்னு மாற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து அங்க பேசின தலைவர்களும் ஆன்மீக பெரியவர்களும் பேசின பேச்சுக்களுடைய பிரதிபலிப்பா இருக்கும். முக்கியமா வந்து ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் பேசின விஷயங்கள், செக்குலரிசத்தை பத்தி பேசினாரு. கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவராகவே இருக்கலாம், இஸ்லாம் மக்கள் இஸ்லாம் மக்களாவே இருக்கலாம், ஆனா ஹிந்து மக்கள் மட்டும் செக்குலரிசத்தை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. செக்குலரிசம்னா எந்த மதத்துல இருக்கிறவங்களையும் மற்ற ஒரு மதத்தினர் துன்புறுத்தாம இருக்கணும், அவங்களுடைய நம்பிக்கைகளை துன்புறுத்தாம இருக்கணுங்கிறதா அதோட பேஸே. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை முறையை பத்தியும் நம்ம வழிபாட்டு முறையை பத்தியும் நம்மளுடைய வழிபாட்டு கடவுள்கள் பத்தியும் தொடர்ந்து கொச்சையாவும் இழிவுபடுத்த விதமா வந்து இந்த திராவிட கூட்டங்கள் மேடையில பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அரசியல்னு ஒரு ஓட்டு வங்கின்னு வரும்போது அந்த இடத்துல அந்த விஷயங்களை மாத்தி திண்ணீரெல்லாம் வச்சுட்டு நல்லவங்க மாதிரி வருவாங்க. அது ரீசெண்டா வந்து திருமாவளவன் பண்ணதை கூட நம்ம பார்த்தோம். கோயிலுக்குள்ள போறாரு, சாமி கும்பிடுவாரா, ஆனா வெளியில வரும்போது திண்ணீர் அடிச்சுட்டு போட்டோ எடுப்பாரு. ஹிந்து மக்களுடைய அடையாளம் வேண்டாம், திண்ணீர் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹிந்து மக்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நேற்று கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கும். அப்புறம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையன் அவர்கள் பேசின ஒரு விஷயம், வாழ்வியல் முறை அப்படிங்கறத வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹிந்து அப்படிங்கறக்காக பகல்காம்ல சுட்டு கொண்டாங்க. இந்து மக்கள் பின்பற்ற வாழ்வியல் முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க. அதனால நம்ம போய் யாரோட வாழ்வியல் முறையும் தொந்தரவு பண்றது கிடையாது. அதே மாதிரி மத்தவங்களும் நம்மளோட வாழ்வியல் முறையை வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தெளிவா பேசியிருந்தாரு. அப்புறம் தமிழும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. 5400 வருஷங்கள் பழமையான மொழி தமிழ் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளா டிராவல் பண்ணி வந்திருக்குன்னா தமிழ் கூட ஆன்மீகமும் இருந்ததுதான் காரணம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. கண்டிப்பா நேத்து வந்து மதுரை அப்படிங்கிற இடம், மதுரை வந்து முருகபக்தர்கள்னால ஒரு பெரிய அதிர்வே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா